ஆதாரம் நீ என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீயே. ஆத்மாவின் ஆனந்தம் நீர் என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீரே. ஆதாரம் நீர் என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீரே. ஆத்மாவின் ஆனந்தம் நீர் என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீயே. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்றுமில்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்றுமில்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகமே. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகமே. ஆதாரம் நீர் என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீரே. நாம் இன்று 31/8/24 இருக்கிறோம். 2ஆம் நாள் நவநாளில் இருக்கின்றோம். நாம் அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் தினம் நாம் அனுபவித்து வருகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையை பற்றி நினைக்கும் பொழுது நம் மனதில் வருவது அவர் முதலில் கானா ஊர் திருமணத்தில் அவர் செய்த அதிசயம். அதேபோல் இன்றைய நாம் தொடர்ச்சியில் வாசித்து கொண்டு வருவது ஒவ்வொரு நாளும் ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் இரக்கத்தோடும் தொடர்ச்சி. சங்கீதம் 39 4 5 6, நீதிமொழிகள் 20 28 29 30. நாம் இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 26 31. வலுவற்ற என் உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 25 14 30. சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை கூறியவராயிருந்தீர், எனவே உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யோவான் 13:34 சொல்வது போல், என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். இதோ இந்த நற்செய்தியில் உள்ள அநேக அறிகுறிகளுக்கு நாம் அவற்றின் மூல ஊற்றாக ஆய்கையில் யோவான் அடையாளங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மரபை நாம் பயன்படுத்தியுள்ளது தெரிய வருகிறது. இவைகள் என்னன்னா, இயேசுவின் புதுமைகள் மையமாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட சிலர், எழுத்து வடிவிலான இயேசுவின் பாடுகள் உள்ளடங்கிய நீண்ட மரபு இருந்திருக்கலாம் என்பர் மற்றவர்கள் கருத்து. சுருக்கமான அருங்குறிகளை மையமாக கொண்டு மரபு துணை நின்றதென கூறுவர். நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் கானாவில் இரு நிகழ்வுகளை 2:1-11 4:46-54 ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இரண்டுமே அருக்குறிகளை கையாள்கின்றன. இதுவே இயேசு செய்த முதல் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இயேசு யுதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அடையாளமும் இதுவே. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை. அவருடைய உரிமை சொத்து நாம். அதனால்தான் நாம் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனிதனின் கணிப்பின்படி உங்களுக்கு ஞானிகள் எத்தனை பேர் என்று கொரிந்தியர் அழகாக சொல்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அதனால் நாம் இன்றைய இதேபோல் விண்ணரசை நாம் எதற்கு ஒப்பிடலாம் என்று ரொம்ப அழகாக சீடர்களுக்கு கூறிய உவமை. ஒருவர் இடம் மாற்றி செல்லும் பொழுது பணியாளர் ஒவ்வொருவருக்கும் தாலாந்தை பற்றி சொல்கிறார். தாலாந்து என்பது கடவுள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. அவர் நம்மிடம் கொடுத்துள்ள பொறுப்பை நாம் அனாவசியமாக வீணாக அதை நாம் வேஸ்ட் செய்துவிட்டு காலம் கடத்திவிட்டு கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சோம்பேறிகளாக வாழ்ந்த நாம் இனிமேலாவது அதை விட்டுவிட்டு இயேசுவின் அந்த தாலாந்தை நாம் பெறுவ முயற்சி செய்வோம், மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். பவுலடிகளார் அழகாக சொல்வார், நற்செய்தியை அறிவித்தால் தான் கேட்க முடியும், கேட்டால் தான் அறிவிக்க முடியும். இதுதான் அந்த தாலாந்து. நாம் பெறவும் வேண்டும், பிறருக்கு கொடுக்கவும் வேண்டும். தாலாந்தை எடுத்து கொண்டு போய் நாம் அதை புதைத்து வைத்தால் அது வளர்ந்து விடாது. நாம் வாங்கிய நற்செய்தியை உள்வாங்கி அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்வோம்.
கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையை கொடுக்கிறார். தாலாந்து உண்மையில் பணியாளர் ஒருவருக்கு 5 தாலாந்தும், இன்னொருவருக்கு 2 தாலாந்தும், இன்னொருவருக்கு 1 தாலாந்தம் கொடுக்கிறார். கடவுளின் படைப்புகளில் அனைவரும் வித்தியாசமான படைப்புகளாக இருக்கிறோம். ஏன் ஒருவர் டாக்டர் ஆகலாம், ஒருவர் என்ஜினியர் ஆகலாம், ஒருவர் படிக்காமலேயே பெரிய இடத்தில், எனக்கு பெரிய பெயர் சொல்ல விரும்பவில்லை, கோட்டீஸ்வரராக இருக்கலாம். அது எல்லாமே இறைவனின் செயல். ஆனால் நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற புத்தியும் நாம் உபயோகிக்க வேண்டும். அதேபோல் வித்தியாசமான படைப்புகள் சரிவர பயன்படுத்தினால் ஆசி கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியும் செய்யாதோர், இல்லை கடவுள் தண்டிக்குவாரு, நான் இதை செய்ய மாட்டேன் என்ற மாதிரி வாழ்வோர் தண்டனை பெறுவர். இறைவன் கொடுத்த திறமைகளை பயன்படுத்தி இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியும் பெற வாழ்வில் நாம் பெறுவோம். அன்னையின் துணையோடும் இந்த நவநாட்களில் அன்னையிடம் தினம் ஜெபமாலை ஜெபிப்போம், ஒருவரை மன்னிப்போம், நேசிப்போம், அன்பை ஒருவர் பகிர்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.